இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் நோட்ஸ்லாம் இருக்குல்ல N8Nல, அதை வந்து எப்படி நம்ம வந்து கிரெடென்ஷியல்ஸ் கிரியேட் பண்ணி N8Nோட கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இப்போது லோக்கல் ஹோஸ்ட்டில் பிரிங்கப் பண்ணியிருக்கிற N8N இருக்குது. இதை நான் டாக்கரில் பிரிங்கப் பண்ணியிருக்கேன். அது எப்படி பிரிங்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும்னா, கீழே இருக்க இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஷீட்ஸ் நோட் நான் எடுத்துக்கிறேன். ஷீட்ஸ் நோட் எடுத்துக்கிட்டு நான் அதை வந்து கெட் மினி நோட்ஸ் கெட் மினி ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து சூஸ் பண்ணி இங்கே வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு நியூ கிரெடென்ஷியல் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ நியூ கிரெடென்ஷியல் கிளிக் பண்ணியிருந்தால் நம்மளுக்கு வந்துட்டு கிளைண்ட் ஐடி கிளைண்ட் சீக்ரெட்டும் கேட்குறாங்க. ஸோ இது எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம டாக்ஸ் ஓப்பன் பண்ணோம்னாலே நம்மளுக்கு டைரெக்டாக இந்த பேஜுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து எப்படி கூகுளுக்கு வந்துட்டு நம்ம இந்த பர்டிகுலர் கிளைண்ட் ஐடி கிளைண்ட் சீக்ரெட்டை எடுக்கிறதுங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம இந்த வீடியோவில் ஒரு தடவை நம்ம பார்க்கலாம். ஸோ வந்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு கூகுள் க்ளவுட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ வந்து இதை கிளிக் பண்ணிங்கனாலே நம்மளுக்கு இந்த cloud.google.com வந்து டைரெக்ட் ஆகும். இங்கே வந்து நீங்கள் உங்களோட ஜிமெயில் போட்டு நீங்கள் சைன்இன் பண்ணி வச்சுக்கோங்க. சைன்இன் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கன்சோல் போய்க்கோங்க. ஸோ கன்சோலில் போயிட்டு நீங்கள் ஒரு புது ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்கிட்ட ஆல்ரெடி ஒரு ஃபியூ ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, அதனால் வந்துட்டு காமிக்குது. இருந்தாலும் நான் வந்து ஒரு நியூ ப்ராஜெக்ட்டை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நான் ஒரு நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிட்டேன். நியூ ப்ராஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1 minute கிட்ட ஆகும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு அந்த ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிரும். ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் மூவ் ஆயிருங்க. ஓகே, நான் மூவ் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து இந்த சைடில் இருக்கிற இந்த 3 பட்டன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு APIs and சர்வீசஸ்க்குள்ளார OAuth கன்சர்ன் ஸ்க்ரீன் அப்படிங்கிறத நம்ம போய்க்கலாம். ஸோ அங்கே நம்ம போனதுக்கப்புறம் கெட் ஸ்டார்டட்னு காமிக்கும். நான் கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப் நேம் யூசர் சப்போர்ட் மெயிலாம் காமிக்கும். ஆப் நேம் வந்து நான் சும்மா சாம்பிள் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் யூசர் சப்போர்ட் மெயில் வந்து என்னோட மெயில் காமிக்குது. நான் அதை கொடுத்துட்டேன். நம்ம இங்கே வந்து எக்ஸ்டர்னல் கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இமெயில் அட்ரஸ்லையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து அதே கொடுத்துட்றேன். forgeman.openai@gmail.com அதுவும் நான் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ப்ராஜெக்ட் கான்ஃபிகரேஷன் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா கூகுள் க்ளவுடில் ஒரு ப்ராஜெக்டை கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டில் நம்ம வந்து அடுத்து OAuth கிளைண்ட் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த OAuth கிளைண்ட் நீங்கள் க்ரியேட் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வெப் அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாம் வந்து மோஸ்ட்டாக வெப் அப்ளிகேஷனில் தான் பண்ணுறோம். லோக்கல் ஹோஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து எங்களை மாதிரி VPSல டிப்ளாய் பண்ணியிருந்தாலும் சரி, இந்த வெப் அப்ளிகேஷன் தான் நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து நம்ம ரீடைரக்ட் URL இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து நம்ம இங்கே OAuth ரீடைரக்ட் URL கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் கொடுத்துருங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு கிளைண்ட் ஐடி கொடுக்கும். கிளைண்ட் ஐடியை நான் காப்பி பண்ணி இங்கே N8Nல கிளைண்ட் ஐடியில் நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, இது நம்ம வந்து திருப்பி நம்ம ஓப்பன் பண்ணோம்னா இதில் கிளைண்ட் சீக்ரெட்னு ஒன்று இருக்கும். கிளைண்ட் சீக்ரெட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை காப்பி பண்ணிட்டு நான் N8Nல கிளைண்ட் சீக்ரெட் கொடுத்துட்றேன். ஸோ இதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இன்னும் ஒரு 2 கான்ஃபிகரேஷன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடியன்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆடியன்ஸ் இருக்கிற இடத்துல உங்கள் மெயில் ஐடியை நீங்கள் டெஸ்ட் யூஸராக கொடுத்துருங்க. ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கான அக்சஸ் இருக்கும். forgeman.openai@gmail.com அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய மெயிலை வந்து நான் வந்து இங்கே டெஸ்ட் யூஸராக நான் ஆட் பண்ணிடுறேன். இங்கே ஆட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 திங்ஸ் நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஜென்ரலாக வந்துட்டு சம் கூகுள் ஆப் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ என் கேஸில் பார்த்தீங்கன்னா ஷீட்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன், இல்லாட்டி வந்துட்டு டாக்ஸ் யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி கேசஸ்லாம் வந்துட்டு நான் வந்து ஷீட்ஸ் APIன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ ஷீட்ஸ் API நான் இங்கே சர்ச் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கூகுள் ஷீட்ஸ் APIன்னு வந்திருக்கு. ஸோ இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு இந்த API நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். அது இல்லாமல் நீங்கள் கூகுள் ஷீட்ஸ் API எனேபிள் பண்ணும்போது கூடவே கூகுள் டிரைவ் API நீங்கள் எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை நம்ம எனேபிள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நேராக போயிட்டு நம்ம டிரைவையும் எனேபிள் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷீட்ஸ் எனேபிள் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டிரைவ் API அப்படின்னு நான் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டிரைவ் API நம்ம வந்துட்டு எனேபிள் பண்ணிடலாம். சரிங்களா? இங்கே வந்து எனேபிள் கொடுத்தாச்சு. இதுவும் எனேபிள் ஆயிரும். ஸோ எனேபிள் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் க்ளவுடில் ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதில் வந்துட்டு ஒரு OAuth கிளைண்ட் க்ரியேட் பண்ணி அதுக்கு வந்து 2 APIயோட அக்சஸ் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே போய் நம்ம சைன்இன் கொடுக்கலாம். சைன்இன் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட அக்கௌண்ட்டில் போய் நம்ம சைன்இன் நம்ம கொடுத்தோம்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் பர்மிஷன் கொடுத்துருங்க. இங்கேயும் கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து கனெக்ஷன் ஆயிரும். ஸோ கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பர்டிகுலர் என்னோட பழைய கூகுள் ஷீட்ஸ் நோட்லேயே நான் லிஸ்ட்டு நான் வந்து எடுக்கிறேன். உங்களுக்கு எல்லாமே ப்ராப்பராக கிரெடென்ஷியல்ஸ்லாம் சைன் ஆகிடுச்சுன்னு சொல்லிச்சு. இப்போ நான் வந்து டாக்குமெண்ட்டில் வந்துட்டு நான் வந்து என்னோடய சாம்பிள் கூகுள் ஷீட்டை நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷீட் வந்து நான் இங்கே வந்து 2ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா
என்னோடய சாம்பிள் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா 2ல் தான் வந்துட்டு நான் சும்மா ஒரு சாம்பிள் டேட்டா வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். சும்மா ஃபோர்ஜ் அப்படி மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் நான் கிரியேட் பண்ணி அதில் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம லோட் பண்ண ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கூகுள் ஷீட்ஸை வந்துட்டு நம்ம என்ஐடனோட லிங்க் பண்ணியாச்சு. இது வந்து கூகுள் கிரெடென்ஷியல்ஸ் மூலிமா நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி கூகுள் கிரெடென்ஷியல்ஸை வந்துட்டு நம்ம என்ஐடனோட லிங்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இந்த மாதிரி இன்னும் நான் நிறைய ரிலேட்டட் வீடியோஸ்லாம் வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நீங்கள் ஸ்டே டியூன்டாக இருங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த சேனல் என்ன ஃபாலோ பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை வந்து எனி பர்டிகுலர் டாபிக் ரிலேட்டடாக வீடியோஸ் எடுக்கணும்னா அதையும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், இல்லாட்டி எங்களுக்கு டிஎம் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.